ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்கோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு நம்ம நினச்சது மட்டும் தான் நடக்க போகுதுன்னு மெதப்பில் சுற்றிட்டு இருக்கா. ஆனால் அவளை காப்பு வைக்கிற மாதிரி நம்ம மல்லி பண்ணாங்க பாருங்க. ஒரு வேலை அவங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு மல்லியோட தூங்கிட்டு இருக்க ரூமை கதவை சாத்திட்டு இவங்க 2 பேரும் வந்து ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க. எனக்கு எப்படி அந்த கதிரேசனும் நிஷாவும் வரப்போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு உடனே நம்ம மல்லி ஏதோ ஒரு சத்தம் நச நச நசன்னு கேட்குது, என்னமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்து வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் தான் எல்லாமே தெரிய வருது அவங்களுக்கு. அங்கே இருந்துக்கிட்டு அந்த லூஸ் இருக்காரு கதிரேசன், அவர் இருந்துக்கிட்டு நீங்கள் என்னென்ன கேடி வேலையெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாமே எனக்கு தெரியுது. ஆனால் நாளைக்கு மட்டும் கோர்ட்டில் வந்து மாற்றி ஏதாச்சும் பேசிட்டீங்க, அதுக்கப்புறம் என்னுடைய சுயரூபத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் உங்கள் 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு நான் ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் தெரிஞ்சும் இதுக்கு மேலே ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க. என்னவா இருக்கும், ஏதோ இந்த கதிரேஸ் வந்து மிரட்டிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீப்பாக வாட்ச் பண்ணுறாங்க, என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா இந்த ரஞ்சிதா வந்துக்கிட்டு நீங்கள் எதுக்குமே கவலையே படாதீங்க, ரேணுகாவை விஜய் தான் கொலை பண்ணார் அப்படின்றத நான் எல்லார் முன்னாடியும் வந்து சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன், நீங்கள் எதுக்குமே கவலையே படாதீங்க, நாளைக்கு பாருங்கள் கோர்ட்டில் எல்லாரும் அசந்து போகிற மாதிரி ஒரு வேலையை பண்ண போகிறேன், அதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட போகிறீங்க. நான் சொல்கிறேன், இதனால உங்களுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, எனக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதை நான் உங்ககிட்ட சொல்லணுன்ற அவசியம் இல்லைனாலும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிற இது எனக்கு இருக்குல்ல, அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க. உடனே நிஷா இருந்துக்கிட்டு ரஞ்சிதா, உன்னை தான் நான் மழை போல் நம்பியிருக்கேன், நீ மட்டும் ஏதாச்சும் ஒன்று சொதப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நாங்கள் மனுஷனாகவே இருக்க மாட்டோம், அதுக்கப்புறம் எங்களுடைய முழு சுயரூபத்தை நீ பார்ப்ப, அதுக்கப்புறமா இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணக்கூடாது, அதையும் சொல்லிட்டேன். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு தான் நடக்குது, எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் நடக்கலை, எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும், எல்லா இதுலேயும் உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லிட்டு தான் செஞ்சுருக்கோம், இதுக்கு மேலே உங்களுக்கு தெரியாமல் நடக்கிறதுக்கும் எதுவும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுறதுக்கும் எதுவும் இல்லை, அதனால் ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லிடு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவங்க நாங்கள் நாளைக்கு உங்களை கோர்ட்டில் மீட் பண்ணுறோம், நாங்கள் நினச்சது நடக்கலைன்னா நாங்கள் நடக்கிறதே வேறு மாதிரி இருக்கும், சொல்லாததை நாங்கள் செய்வோம் அப்படின்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு மல்லி வராங்க, கூட கத்தியும் ஒன்று எடுத்துகிட்டு வராங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரிக்கு ரஞ்சிதாவுக்கு சரியான பாடம் புகட்டுறதுக்கான நேரம் வந்துடுச்சு இல்லையா, அதனால தான் இவங்க 2 பேரும் அப்படியே ஷாக் அடித்த மாதிரி எழுந்து நிற்கிறாங்க. ஐயோ மல்லி, நீ தூங்கிட்டு தானே இருந்த, இங்கே எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் தூங்கிட்டு தான் இருந்தேன், தூங்காமலாம் இல்லை, நல்லா தூங்கிட்டு தான் இருந்தேன், ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வந்து பார்த்தா இங்கே சதி வேலை பயங்கரமாக நடந்துட்டுருக்கு. அந்த சதி வேலை யாரா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதை பண்ணுறவங்களே பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. நான் எதுக்காக இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட எனக்கு தோணுச்சு, நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம், நாளைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் எதுக்காக வந்தனோ அந்த வேலை முடியல, அதனால் நான் போகக்கூடாதுன்னு என்னோடய உள் மனசு சொல்லிச்சு. அதே மாதிரி நீங்கள் திருட்டு வேலை பண்ணிடுறீங்க. எப்படி எனக்கு பிடிக்காத, என் விஜய்க்கும் பிடிக்காத அந்த கதிரேசன்கிட்ட, அவர் தான் வந்து வெண்பாவை வந்து விஜய்கிட்டேருந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டின்னு சுற்றினுங்கிறவர், அவர்கிட்டயே நீங்கள் போய் உதவி கேட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்களெல்லாம் என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். நானும் பொறுமையாக இருக்கேன்னா நீங்கள் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கீங்க. இதுக்கு மேலே நான் பேசாமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்னை விட முட்டாள் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க, ஒழுங்கு முறையதே சொல்லுங்கள். நாளைக்கு வந்து கோர்ட்டில் வந்து விஜய்க்கு எதிராக ஏதாச்சும் சொன்னீங்க, அதுக்கப்புறம் உங்களை கத்தியால் குத்துறதை தவிர வேறு வழியே இல்லை, 2 பேரையும் அதே இடத்துல குத்தி கொலை பண்ணிவிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் விஜயும் வெண்பாவும் சந்தோஷமாக வாழ போகிறாங்க. விஜய் வந்து வெண்பாவை நல்லா பார்த்துப்பாரு, எனக்கு நல்லாவே தெரியும். அவளை நல்லா படிக்க வச்சு நல்ல வேலைக்கு அனுப்பி நல்ல துணி மணி உடுத்தி அவளை ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் அவளோட பேரம்பேத்தி எல்லாரையும் பார்த்து அவர் சந்தோஷப்படட்டும், இவருக்காக நான் தியாகம் பண்ணிவிட்டு நான் போகிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உடனே என்ன பேசிகிட்டு இருக்க மல்லி, உனக்கெல்லாம் அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னது அறிவு இல்லையா, எனக்கு அறிவு இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல வந்து மாட்டினுங்க, அறிவு இல்லாமல் வந்து இங்கே இருக்க, ஓஹோ உன்னை எதுவும் பண்ணல, அதனால தான் நீ ஓரா பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் கத்தி வச்சிடறாங்க. உடனே இந்த ராஜேஸ்வரன் ஐயோ ரஞ்சின்னு கத்த, என்னடி ரஞ்சி ஒழுங்கு மரியாதை இப்போ பேசி முடிக்கிறோம், நான் சொல்கிற மாதிரி நாளைக்கு கோர்ட்டில் சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, விஜய்க்கு ஏதாச்சும் தப்பான முடிவு அங்கே கிடைச்சதுன்னா கண்டிப்பாக உங்கள் 2 பேரும் குத்துறதுக்கு நான் தயங்கவே மாட்டேன், இப்போயே சொல்லிட்டேன். நான் சும்மா ஜோக்கு சொல்லுங்கிறேன்னா நினைக்காதீங்க, கண்டிப்பாக நான் செய்வேன், இதை செஞ்சு காட்டல என் பேர் மல்லியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சவாலை விட்டுட்டு இதோட வந்து இது பிரச்சனையை முடிக்கல, அதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன்ட்டு உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.